தேவ செய்தியின் தலைப்பு பரலோகத்தை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் மனத்தாழ்மை. மீகாய் எழுதினதான புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் ஆழமாக தியானிக்க வேண்டும். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனத்தாழ்மை உண்டு. பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் அதற்கு மாதிரி. தாழ்மையையும் பெருமையையும் குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 138வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் பரலோகத்துல தான் இருக்கிறாரு. அவ்வளவு டாப்ல இருந்தா கூட அவர் உயர்ந்தவர்களை நோக்கி பார்க்கல, தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி. தாழ்ந்து சிந்தை உள்ளவனத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை உள்ளவனுக்கு ஞானம். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்துகிறாயோ அவர் ஞானத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனமும் 18வது வசனமும். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பரலோகத்துக்குள்ள வசனத்தின்படி போக முடியாது. 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. தேவனோடு கூட பரலோகத்தில் தேவனண்டையில் மகிமையாக இருந்த அதிகாலையின் மகனாகிய விடிவேலி லூசிஃபர், he was dwelling with the Lord in the highest. அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை, அவன் வெளியே சொல்லல. இருதயத்துக்குள்ள இன்னும் மேல போனோம், இன்னும் உயர போனோம். வாசிப்போமே, எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12 முதல் 15 வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே,
ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்தில் சொன்னாயே. நான் இருதயத்தில் தான் நினைக்கிறான். தேவ தூதர்கள் அத்தனை பேருக்கும் பிரதானமானவன், அழகு நிறைந்தவன், ஞானம் உள்ளவன், அவரோடு கூட மேன்மையான இடத்துல இருந்தவன். அவனுக்கு அதிக வல்லமையும் அதிக அதிகாரங்களையும் கர்த்தர் கொடுத்ததுனால அந்த உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு நினைக்கிறான். வாசிப்போம். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அகாலமான பாதாளம், நரகத்தில் தள்ளிவிட்டாரா. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு மேட்டிமை எவ்வளவு உயரத்தில் உள்ளவனையும் கீழே அட்ரஸ் இல்லாம ஆக்கிவிடும். The entry of heaven is humility. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசு எப்படி தம்மையே தாழ்த்தினார்னு வாசிப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தேவனுக்கு அவர் கீழ்ப்படுகிறாரா, தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுதான் நமக்கு மாதிரி. அவருடைய அடுத்த தாழ்மையை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நல்லா கவனிங்க. அப்படி செஞ்சுட்டு தான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 14, 15 வசனங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசுவை போல இந்த அளவுக்கு தாழ்த்தி நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. அவர்தான் மாதிரி. தண்ணியில கால்களை கழுவுறாரு. இடுப்புல கட்டியிருந்த துணி வச்சு காலை முழுவதும் துடைக்கிறாரு.
the model of humbleness. நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டாம். மாதிரியை கவனிக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு கவனமாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் திறமையை கொடுக்கிறாரு, கிருபையை கொடுக்கிறாரு, வரன்களை கொடுக்கிறாரு. அந்த கிருபை, அந்த வரன்கள், அந்த திறமைகள் நம்மிடத்தில் இருந்து வெளிப்படும் போது யாராவது இதை குறித்து நமக்கு வெறுமையா சொல்லிட மாட்டாங்களா? புகழ்ந்து சொல்லிட மாட்டாங்களா? அருமையா பிரசங்கம் பண்ண, அருமையா பாடின, ஐயோ கர்த்தர் உன்னை எவ்வளவு வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தினார். That's the expectation of every one of us. ஆனா நம்மளை பெருமையாய் பேசுகிறது எவ்வளவு டேஞ்சருங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தையும் அவர் நடந்த முறைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். அதே நேரம் புகழ்ச்சி எவ்வளவு பயங்கரம் அல்லது எவ்வளவு டேஞ்சர் என்பதை நம்ம வேத வசனம் மூலம் அறிந்து கொள்ள வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்லுகிறாரே, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. அப்ப இயேசு அந்த மாதிரி காரியங்களை எவ்வளவு கவனமாய் இருந்தார். How Jesus was so careful in that. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆண்டவர் சொல்லுங்க, பார்த்தீங்களா? அவர் நல்லவருங்க. அவரை விட நல்லவன் கிடையாதுங்க. அதை ஏத்துக்கிடல. தேவன் ஒருவர் தான் நல்லவர். அந்த மகிமையை அவருக்கு கொண்டு போறாரு. அந்த மகிமையை அவருக்கு கொண்டு போகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனத்தின் பிற்பகுதி. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மகனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே சோதனை. இயேசு சொன்னாரே, உங்களை புகழ்ந்துட்டானாலே ஐயோன்னு சொன்னாரே. எல்லா மனுஷரும்
உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரே, அந்த ஐயோங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாதே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்க கேட்போம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது தேவ சத்தம். ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த புகழ்ச்சியை அவன் தனக்கு எடுத்துக்கொண்டான். எல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். என்னது? எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரே, அதன் அர்த்தம் நமக்கு தெரியாதே. பேசுனதுனால அவன் செத்தே போயிட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 70வது சங்கீதம் 4வது வசனத்தின் பிற்பகுதி, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு மகிமை. எந்த திறமையும் எந்த உயர்வும் நம்மால் உண்டானதல்ல, அவர் கொண்டு போய் வைக்கிறார். அவர் தான் கொண்டு போய் உன்னை உயர்த்துறாரு. உன் திறமையில சம்பாதிச்ச நினைச்சிடாத. உன் திறமையில ஐஸ்வர்யனாயிட்டான்னு நினைச்சிடாத. உன் திறமையில உயர்ந்துட்டோன்னு நினைச்சிடாத. எல்லாம் அவரால் உண்டாகிறது. எந்த புகழ்ச்சிக்கும் எந்த உயர்வுக்கும் நாம தகுதியானவர்கள் அல்ல. தகுதியே இல்லாத நம்மளை தான் கொண்டு போய் டாப்ல வைக்கிறாரு. நம்மளை உயர்த்துகிறவர் அவர்தான். நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர் அவர்தான். அந்த மகிமையை அவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு மகிமை. ஆண்டவரே, இது என்னால் உண்டானது இல்லையே, நான் தூளும் சாம்பலுமானவ ஆண்டவரே. இந்த உயர்வு, இந்த ஆசீர்வாதம், இந்த திறமை எல்லாமே உம்மிடத்தில் இருந்து வந்தல். உமக்கு மகிமை. எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. உன் இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன மேட்டிமை தானே கீழே இறக்கிடுவார். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமான ஆட்சி செய்தவன் தான். தாவீதின் வழியில நடந்தவன் தான். அவனை அறியாமலேயே அவனுக்குள் ஒரு மேட்டிமை வர ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும்.
அவனுக்குள் ஏற்பட்ட மேட்டிமையும் அதை அவன் உணர்ந்து தன்னை தாழ்த்தியதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே பலாத்தானின் குமாரனாகிய மெரோதாக் பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். நல்ல கவனிங்க, அவனை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஆயுத சாலை, எப்படிப்பட்ட செல்வாக்கு, எல்லாத்தையும் காமிக்கிறான். வாசிப்போம். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்தில் இருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அவனுக்கு காண்பிக்காதது ஒன்றுமே இல்லை. வாசிப்போம். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும். அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெற போகிற உன் சந்ததியராகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. எப்படி அவன் நாட்கள்ல அந்த சமாதானம் வந்தது? யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை. அந்த கிருபையை பெற்றவன் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுல தப்பே கிடையாது. நல்ல கவனிங்க. உனக்கு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்திருப்பாரு, மற்றவர்கிட்ட சொல்றது காண்பிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா நீ எப்படி சொல்றங்கிறதுல தான் இருக்கு. உன்னை மேன்மைப்படுத்த சொல்லுகிறியா, கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்லுகிறியா? நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், அப்ப அவன் காமிச்சதெல்லாம் தப்போ, நமக்கு ஆசீர்வதிச்சதை காட்டக்கூடாதோ நீ நினைக்கலாம். கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீ கண்டிப்பாய் சொல்ல வேண்டும்.
பிசாசு பிடித்து விடுதலை பெற்றவன் ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கணும்னு சொன்ன பொழுது உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் சொல்லுன்னு சொன்னாரே, அதில் அப்புறம் மகிமைப்பட வேண்டாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த பின்பு வனாந்திரத்தில் மோசேயுடைய மாமன் அவனை சந்திக்க வருகிறான். மோசே கர்த்தர் செய்த காரியத்தை எல்லாம் சொல்லுவான். வாசிப்போம். யாத்ராகமம் 18வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? அவன் கர்த்தரை வழிபடுறவன் இல்ல, விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த காரியத்து நிமித்தம் என் தேவன் மகிமைப்படுகிறாரே. மோசே அதை பெருமையா சொல்லல, கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்லுகிறான். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலாம் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். எப்படி ஐயா? The Lord was glorified. உன்னை உயர்த்துறாரா? உன்னை மேன்மைப்படுத்துகிறாரா? அவரை மகிமைப்படுத்து. அவரால் அல்லாம நம்மளால எந்த உயர்வும் கிடையாது. அப்படின்னா எசேக்கியாவுடைய வாழ்க்கையில எப்படி பெருமை வந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் வீடுகளில் உள்ள எல்லாத்தையும் காட்டுறான். வேதத்தில் அவன் பெருமையோடு சொன்னான்லாம் இல்லை, ஆனா அவனுக்குள்ள பெருமை வந்ததுங்கிறது வேதத்தில் இருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். அக்காலத்திலே பலாதானின் குமாரன் ஆகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. 16 அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்.
நீர் பெற போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏன் இப்படி சொன்னா? அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை? 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24வது 25வது வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. அந்த மரண வியாதியிலிருந்து காப்பாற்றினதை பற்றி தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமையானான். நல்லா கவனிக்க வேணும். சில நேரங்கள்ல பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது. வாசிப்போம். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. எப்போ நடக்குது? சுகமானதுக்கு உடனே. இவன் சுகமானதுக்கு உடனே தான் அந்த மனமேட்டிமை சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை தானே அங்கே வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அக்காலத்திலே பலாதானின் குமாரன் ஆகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது? நல்லா கவனிங்க. இப்பதான் ஆண்டு சொல்றாரு, சுகமானதுக்கு அப்புறம் தான் நடக்கு. அதை கேள்விப்பட்டு தான் அவன் அனுப்புறான். அவன் அந்த வியாதியிலிருந்து சுகமானதை கேள்விப்பட்டு தான் அனுப்புறான். எல்லாம் ஒன்னு விட்டு போக போகுது. உடனே எசேக்கியா என்ன செஞ்சான்? 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியாவின் மனம் மேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. நல்லா கவனிங்க. அவனை தாழ்த்திட்டான். அவன் தாழ்த்தின உடனே அந்த கோபம் அவன் நாட்கள்ல வரல. வாசிப்போமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும். உடனே இல்ல, நாட்கள் வரும். அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெற போகிற உன் சந்ததியாராகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே
அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நல்ல கர்த்தர் சொல்லுகிறார். தன்னை தாழ்த்தினால உடனே என்ன சொல்றான் எசேக்கியா? அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். உண்மை. அவன் தன்னை தாழ்த்தினதுனால உன் நாட்களில் நடக்காது, உன் பிள்ளைகளுடைய நாட்களில் நடக்கும்ட்டாரு. நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம பார்வையில மேன்மையா தெரியும். சுத்தி காமிச்சானே எல்லாத்தையும், அது நம்ம பார்வையில மேன்மையா தெரியும். கர்த்தருக்கு அது அருவருப்பா தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு தான் இருதயம் தெரியும். இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அவருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. இருதயத்தை அறிந்து வைப்பாரு. நீ எப்படி காட்டுற? நான் ராஜ்யத்துக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாதவன பதவிக்கு வந்தேன். ஆட்சி செய்யக்கூட எனக்கு ஞானம் கிடையாது. அரசாள்றதுக்கு கூட எனக்கு திறமை கிடையாது. ஆனா என் தேவனை நான் தேடினேன். எனக்கு இவ்வளவு கொடுத்து இருக்கிறாரு. அவரை மகிமைப்படுத்தி இருந்தான்னா எசேக்கியா எங்கேயோ போயிருப்பான். நல்லா கவனிங்க. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பாரு. நீ எது செய்தாலும் அவரை மகிமைப்படுத்து. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் கல்யாண வீட்டில் போனா கூட நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அடைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அடைக்கப்பட்டிருப்பான். நல்லா கவனிக்க. ஆண்டவர் சொல்றதை கவனிக்கணும். உன்னால் கனம் உள்ளவன் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அடைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அடைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அடைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கல்யாண வீட்டில் எப்படி நடக்கணும்? முதன்மையான இடத்த சலி பண்ணாத, உன்னை தாழ்த்து. ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கல்யாண வீட்டில் எப்படி நடந்தார் தெரியுமா? அவர் நடந்த மாதிரி அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும்
அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். எங்க உட்கார்ந்திருக்காருன்னே தெரியல. நல்ல கவனிங்க. யாருமே அவரை முக்கியத்துவம் அவரை கொடுக்கலைன்னா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் தாய் வந்து கேட்கிறா, இப்போ உன் வேலையை பார்த்துட்டு போ, என் பிதா வேலை வரல. இது அவருடைய அடுத்த தாழ்மையின் பகுதி. He knows very well. அங்கே திராட்சரசம் குறைவுப்படும், அங்கே அற்புதம் செய்ய போகிறோம், எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏதோ ஒரு காணலில் கையை கட்டிட்டு கம்முன்னு கிடக்கிறாரு. இருக்கிற இடமே யாருக்குமே தெரியவில்லை. அப்போ அந்த தாய் வேலைக்காரன் போகிறான், அவர்கிட்ட போப்பா. அங்கே உட்காந்துருக்காரு பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு பாரு, அவர்கிட்ட போ, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்களா. அப்ப இவர்கிட்ட வர்றானுங்க. அப்பதான் தண்ணிய திராட்சரசமா மாத்தி காட்டுறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். உனக்கு ஆண்டவர் கிருபைகள் வரங்கள் கொடுக்கிறாரா? முந்திரி கொட்டை மாதிரி ஓடாத. அவர் வேலையில உன்னை மகிமைப்படுத்த அவர் வேலை வரும். காத்திரு. நல்லா கவனிக்க வேண்டும். ஜெபிக்கிறியா? உன் ஜெபம் கேட்கப்படணுமா? அந்த ஜெபத்திலையும் கர்த்தர் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9 முதல். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்லா கவனிங்க. அவன் அநியாயம் செய்யல, அவன் விபச்சாரக்காரரோடு கூட கலந்துக்கிடல, ஒரு நல்ல வாழ்க்கை வாழுகிறான். சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் கொடுக்கிறான். வாரத்தில் எல்லாம் 2 முறை உபவாசம் இருக்கிறான். நம்ம பாஷையில அவன் நீதிமான். நம்முடைய பாஷையில நீதிமான். இயேசு என்ன சொல்லுகிறார்? அடுத்தவன் ஜெபிக்கிறான். வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க கூட துணியிலையா? தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிருங்கிறான். வாசிப்போம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை நீதிமான்கிறாரு? தன்னை தாழ்த்தினவனை. வாசிப்போம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னா தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரத்தில்
அடங்கி இருக்கிறதுனா என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நல்ல கவனிக்க வேண்டும். பியூட்டிஃபுல் வசனம் அது. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிட்டு அந்த கீழ்ப்படிதல்ல தாழ்மை இருக்கிறதுங்கையும் சொல்லிட்டு அது சொன்னதுக்கு அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாதான் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. அடங்கி இருங்கள் சொன்னா கீழ்ப்படிந்திருங்கள் அர்த்தம். அதுக்கு அந்த 2 வசனமும் கம்பைன் ஆகி எழுதப்பட்டிருக்கிறது. God has a greater plan or vision in your life. உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைப்பாரு. அது பியாண்ட் யுவர் காம்ப்ரஹென்ஷன், உன்னுடைய சிந்தைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். அந்த டாப்ல ஆண்டவர் கொண்டு போறதுக்கு முன்னால உன்னை ஒரு தாழ்மையின் பாதையில நடத்துவாரு. It's very, very important to understand the path of God in humility. நல்ல கவனிங்க. அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிரு சொன்னா தேவன் உன்னை வைத்திருக்கிற இடத்துல தேவ தரிசனம் நிறைவேற அடங்கிரு, கீழ்ப்படிந்திரு அர்த்தம். அந்த கீழ்ப்படிதல்ல தாழ்மை இருக்கிறது. அந்த தாழ்மையை பார்த்துட்டு தான் உன்னை குறித்த தரிசனம் நிறைவேறும். நல்லா கவனிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி சொல்லல, உன் ஸ்தானத்தில் சொல்றாரு. உன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 19வது வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அவன் மீது தன் சால்வையை போட்டான். வாசிப்போம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். யாரு தெரிந்ததுக்கு? மாடுகளுக்கு பின்னால போனவன், ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன், விவசாயி. அவனை எங்க கொண்டு போறாரா? எலியாவுடைய ஸ்தானம், டாப். அவன் நினைக்க
அவன் சிந்திக்காத ஒரு ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகிறாரு. ஆல்வேஸ் காட்ஸ் பிளான் ஆர் விஷன் இஸ் பியாண்ட் யுவர் காம்ப்ரஹென்ஷன். எல்லாம் கவனிங்க. உன் ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் திட்டம் உன் படிப்புக்கோ உன் திறமைக்கோ உன் தகுதிக்கோ அப்பாற்பட்டதாக இருக்கும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். 21வது வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அவனுக்கு அவன் ஸ்தானம் ஊழியம் செய்தான் சொல்லப்பட்டிருக்கிற. என்ன அர்த்தம் தெரியுமா? வேலைக்காரனாக இருந்தான் அர்த்தம். எலியாவுக்கு அவன் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்களா? யாராவது ஒரு தீர்க்கதரிசியா இருக்கான்னா எலியாவின் ஸ்தானத்தில் வந்திருக்கிற ஒரு எலிசா இருக்கிறான்னு சொல்லல. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை கூஜா தூக்கிட்டு போனான்னு அர்த்தம் நம்ம பாஷையில். அவன் எங்கேயும் ஒரு இடத்துல போகும்போது அவன் கைக்கு தண்ணி கொடுக்க, அவன் கால் கழுவ தண்ணி கொடுக்க, அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க. எல்லாம் கவனிக்க வேண்டாம். சாமுவேலு ஏலி வீட்டில் லைட் அணைக்கிறது, பெருக்கிறது, கதவை போட்டு அந்த வேலை தான் செஞ்சான். முழு இஸ்ரவேலுக்கும் அவனை தீர்க்கதரிசியா வச்சாரு. எல்லாம் கவனிங்க. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே இருக்கிறாயா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். உனக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. அவர் பின்னாலே போயிட்டு இருக்கியப்பா, இன்னைக்கு அவர் போயிடுவாரு, அது உனக்கு தெரியுமா கேட்கிறான். என்ன பதில் சொல்றான்? அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அப்படின்னா என்ன காரியம் எலியாவுக்கு தெரியப்படுத்துகிறாரோ அத்தனை காரியங்களையும் எலிசாவுக்கும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா வெளியே சொல்லவில்லை. கை கட்டிக்கிட்டே போறான். அவன் பின்னால கை கட்டிக்கிட்டே போகிறான். அதனால தான் உம்மை விட மாட்டேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உம்மை விட மாட்டேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்ல. ஏன் சொல்றான்? அவன் போயிருவாங்கிற வெளிப்பாடை பெற்றவன். எலியாவுக்கு உண்டான அத்தனை தீர்க்க தரிசன வரங்களும் அவனுக்குள்ள உண்டு. ஆனால் வெளியே காட்டிக்கிடல, தன்னை பிரபலப்படுத்தல. எப்பா இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னார், இந்த காரியத்தை சொன்னார்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கல. அவனுக்கு தெரியும் அவன் எலியாட்டையும் போய் என்னை விட்டுட்டு போயிடாத,
இன்னைக்கு உன்னை கர்த்தர் எடுத்துக்கிடுவாருங்கிறது கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, சொல்லலை. நம்ம ஒரு பொல்லாத சொப்பனத்தை தான் காப்போம். அதை ஒரு 1000 பேருக்காவது சொன்னாதான் அடுத்த நாள் தூக்கமே வரும். நல்ல கவனிங்க. அடங்கி இருக்கிறதுனா என்ன? எது வரைக்கும் அடங்கி இருந்தான் தெரியுமா? 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உன் சொத்து, உன் சுதந்திரம், உன் கிருபை, உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் ஒண்ணு வேண்டாம். ஆனா உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பா வேணும். அந்த அபிஷேகம் தான் இப்ப உன்னை எடுக்குது மேல. அந்த அபிஷேகம் தான் உன்னை நடத்திக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். I need that anointing in double portion. வாசிப்போம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டார். கடினமான காரியம் அது. அது கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. வாசிப்போம். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் எலிசா யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் அடங்கி இருந்தான். அந்த பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைப்பாரு, ஒரு தரிசனம் வைப்பாரு. அதற்கு முன்னால உன்னை ஒரு தாழ்மையின் பாதையில நடத்துவாரு. நீ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா உன் மேல உள்ள தரிசனம் நிறைவேறாது. டிபி ஜோஷுவான்னு ஒரு தேவ மனிதர் இருந்தாரு. இன்டர்நேஷனல் ஃபிகர். ஆண்டவர் அவருக்கு தீர்க்க தரிசன வரங்களையும் கொடுத்திருந்தாரு, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியையும் கொடுத்திருந்தாரு, சபையையும் கொடுத்திருந்தார். அவருடைய ஆரம்ப காலம் சபைங்கிறது டென்ட், கூரை போட்ட சபையில. நல்லா கவனிங்க, அது ஒரு யூடியூப்ல போட்டு விட்டானுங்க. ஒரு கூரை போட்ட சபை, அங்கங்க 2 கம்பு நட்டி அதுக்கு மேல பலகை போட்டிருக்கு, சேர்லாம் கிடையாது. காலையில சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவர் தான் வந்து பெஞ்சு துடைக்கிறாரு. அதை போட்டிருந்தான். அவர் தான் டாய்லெட்டு கழுவுறாரு. அவர் சிந்திக்காத அளவுக்கு அந்த ஊழியம் வளர்ந்துருச்சு. பெரிய இடத்தை கொடுத்து உலகம் முழுவதும் அவருக்கு வந்து ஜெபிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். அந்த அளவுக்கு அவரை கர்த்தர் உயர்த்துறாருன்னா அதுக்கு முன்னால டாய்லெட்டு கழுவுனாரியா.
நல்ல கவனிங்க. மனசு இருந்தா இடம் உண்டு. ஏன் சாக்கு போக்கு சொல்றோம்? We want to maintain status. உன்னை தாழ்த்தாத வரைக்கும் உன்னை பிரயோஜனப்படுத்த மாட்டார். நல்லா கவனிக்க வேண்டாம். எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, உன்னை மேல கொண்டு வச்சிருவார் நினைக்காத. நீ எப்படி ஊழியம் செய்யறன்னு பாப்பாரு. எனக்கு அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்குன்னு நீ சாக்கு போக்கு சொன்னீன்னா உன்னை எந்த வகையிலும் பிரயோஜனப்படுத்த மாட்டார். நீ உன்னை பலகீன, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு சுகவீனமா இருக்கிற நீ சொன்னா, யூ வாண்ட் டு மெயின்டைன் யுவர் ஸ்டேட்டஸ். தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறாரா, ஒரு தரிசனம் வைக்கிறாரா, உன்னை தாழ்த்து, உன்னை வெறுமையாக்கு. யோசுவா யாருங்க? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். என் நாகமம் 27வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நல்லா கவனிங்க. உன் நாட்கள் முடியுது பாங்கிறாரு. உன் நாட்கள் முடியுது. 15வது வசனத்திலிருந்து, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும் படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும் படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. யாரு சொல்லுவார்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவரே என்னை எடுத்துக்கிறேன் சொல்றீரே, இது மந்தை இல்லாத மேய்ப்பன் இல்லாத மந்தியாயிடக் கூடாதே, ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தும். வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு. யூனின் குமாரன் யோசுவாவை தெரிந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும் அவனுக்கு, எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். யார் அந்த யோசுவா? என் நாகமம் 11வது அதிகாரம் 27, 28. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேனிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரன் எலிசாவை மாதிரி மோசே என்ன வேலை சொல்றானோ அந்த வேலையை செய்வான். அவன் என்ன வேலை சொல்றானோ அதை செய்வான். எப்படி? யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8ல இருந்து வாசிப்போம். அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நல்ல கவனிங்க. யுத்தத்துக்கு அனுப்புகிறான். இவன் என்ன சொல்றானோ அவன் செய்வான். வாசிப்போம். நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். அவன் என்ன சொல்றானோ அப்படியே செய்வான்.
அவன் கீழ்ப்படுகிறவன் மாத்திரம் இல்லை, அவ்வளோ பெரிய பல லட்சம் மக்கள் அவர் கையில் கொடுக்கிறாருன்னா அவன் உண்மையுள்ளவனாக இருந்தால் தான் கொடுப்பாரு. எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் உண்மையை பரிசுத்தத்துக்கு ஈக்குவலாக எதிர்பார்ப்பாரு. மேய்ப்பன்ட்ட 100% உண்மையா இருக்கிறான் யோசுவா. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12-13. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து, மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். தனியா தான் வர சொல்றாரு, நீங்க வந்து மேல நில்லுங்கன்னு சொல்லல. நல்ல கவனிக்க, வேதத்தை ஆழமா தியானிக்கணும். தனியா தான் வர சொல்ற, மேல வந்து நில்லு, அவனுக்கு கட்டளைகள் கற்பனைகள் அவனுக்கு கொடுப்பேங்கிறாரு. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். யாரோட எழுந்து போறான்? யோசுவாவோட. நான் நினைக்கிறேன் யோசுவா நானும் வாரேன்னு சொல்லியிருப்பான். அவனையும் கூட்டிட்டு போறான். 15வது வசனத்திலிருந்து, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மோசே அங்க தனியா தான் இருக்கிறான், அங்க யோசுவா இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும், வேதத்தை நல்லா கவனிச்சுக்கணும். மோசே அங்கே தனியாக தான் நிற்கிறான். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் மூடிந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தை மோசேயை தான் கூப்பிடுறாரு. 18வது வசனம், மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். போனது 2 பேரு, மேல போனது 2 பேரு. ஆனா வேதம் ஒருத்தனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தன் எங்க இருந்தான்? யாத்திராகமம் 32, 15, 17, 18. பின்பு மோசே மலையில் இருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அங்க என்ன நடந்ததுங்கிறவனுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லி அனுப்பி விடுறாரு கீழே. அப்படின்னா இவன் போய் முக்காவாசி தூரத்தில் யோசுவாவை நிப்பாட்டிடுறான். அதற்கு மேலதான் மோசே தனியா போகிறான். அப்ப யோசுவா அங்க எதுக்காக இருக்கிறான்? 40 நாள் மோசேக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். He was a man of prayer. ஐயா, 40 நாள் சாப்பிட முடியாது, 40 நாள் தண்ணி குடிக்க முடியாது. அதே 40 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம இந்த மோசேக்காக யோசுவாக்கு முக்காவாசி தூரம் போய் அவன் ஒரு பகுதியில் நின்றான். அதுக்கு மேலதான் மோசே போறான். அவங்க இறங்கி வரும்போது கர்த்தர் சொன்னது மோசேக்கு மட்டும்தான் தெரியும், யோசுவாவுக்கு தெரியாது. அவன் இறங்கி வரும்போதுதான் அந்த சத்தத்தை கேட்டு இவன் சொல்றான், இல்ல. வாசிப்போம். அதற்கு மோசே அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். பாடலின் சத்தம் கேட்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் மோசே ஸ்தானத்தில்
கர்த்தர் யோசுவா கொண்டு வந்தாரு. வெரி ஃபெய்த்ஃபுல் மேன். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது மோசே கூடாரத்துக்கு போகிறான். அவன் கூட யோசுவாவும் போகிறான். 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவில்லை. மோசே போயிட்டான், ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு போகல. வெரி ஃபெய்த்ஃபுல் மேன், வெரி ஃபெய்த்ஃபுல் மேன். அவன் கர்த்தருக்கும் உண்மையா இருந்தான், மோசேக்கும் உண்மையா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் மோசே ஸ்தானத்திலே யோசுவாவை வைக்கிறாரு. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற தாழ்மை. உன்னை தாழ்த்து. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணுமா, உன்னை தாழ்த்தினாதான் போக முடியும். அவரோடு கூட இருந்த அதிகாலையின் மகனாய் விடிவெளி அட்ரஸ் இல்லாம போயிட்டான். அவன் பெருமையில விழுந்ததுனாலதான் மனிதர்களுக்குள் பெருமையை கொடுத்து விளைவிக்கக்கூடிய காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நம்மளோடு கூட தாழ்மையை குறித்து பேசியிருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட தாழ்மையை குறித்து பேசியிருக்கிறார். அந்த தாழ்மைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டவர் நடத்துகிற எந்த பாதையும் உதாசீனப்படுத்தாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நம்ம ஏன் சாக்கு போக்கு சொல்றோம்னா, நம்மளை தாழ்த்த நமக்கு மனதில்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தாழ்த்தும் பொழுது உன்னை டாப்ல கொண்டு போவாரு. அல்லேலூயா.